நீங்க நினைச்சதை அடைய எத்தனை நாள் போராடுவீங்க? ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு வருஷம், இல்ல 10 வருஷம்? ஆனா கிட்டத்தட்ட 150 வருஷமா தலைமுறை தலைமுறையா போராடின ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியுமா? பாளையக்காரர் புலித்தேவர் நெற்கட்டும் செவற்பகுதியை ஆண்ட ஒரு தமிழ் பாளையக்காரர் ஆவார். இந்திய விடுதலை போராட்டத்தில் குறிப்பாக ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய வீரர்களில் இவரும் ஒருவர். நவாப் மஜ்ஜூர் கான் என்பவர் காந்தசூட்டின் சிறிதானான் ஆண்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு வீரர். இவர் முராதாபாத்தின் ஆட்சியாளராகவும் இருந்துள்ளார். திப்பு சுல்தான் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்று சிலர் கருதுகின்றனர். ஏனெனில் அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டார். அவர் மைசூர் இராச்சியத்தின் ஆட்சியாளராகவும் இருந்துள்ளார். ஹைதர் அலி ஒரு குறிப்பிடத்தக்க இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆவார். அவர் மைசூர் இராச்சியத்தின் ஆட்சியாளராகவும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய வீரராகவும் அறியப்படுகிறார். வேலு நாச்சியார் ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை மற்றும் சிவகங்கை சீமையின் ராணி ஆவார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் இந்திய பெண் இவர். மருது பாண்டியர் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய குறிப்பிடத்தக்க விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருவர். இவர் பெரிய மருது மற்றும் சின்ன மருது என இரு சகோதரர்களாக அறியப்படுகின்றனர். கோயிலி 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெண் போராளி. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீரமங்கை வேலு நாச்சியாருடன் இணைந்து போராடினார். இவர் சிவகங்கை சீமையின் தளபதியாக இருந்தார் மற்றும் முதல் தற்கொலை போராளியாக அறியப்படுகிறார். வீரன் சின்னமலை இந்திய சுதந்திர போராட்ட வீரர். தமிழகத்தில் பிரிட்டிஷ்காரரை எதிர்த்து கருப்ப சேர்வையுடன் இணைந்து போரிட்டவர்கள் ஒருவர். இவன் தாகராக இருந்தார் மட்டிக்கு சத வீரபாண்டிய கட்டப்பன் விடுதலை போராட்ட வீரர். அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர். மங்கள் பாண்டே என்பவர் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காளத்தின் 24வது ரெஜிமெண்டில் ஒரு படை வீரராக இருந்தவர். இந்தியாவின் விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டமைக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். பாபு குன்வர் சிங் ஒரு குறிப்பிடத்தக்க இந்திய சுதந்திர போராட்ட வீரர். ஆண்டு இந்திய கிளர்ச்சியில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். நானா சாஹிப் பேட்டன் கம்பெனி ஆட்சிக்கு எதிராக நடந்த வயிற்றை சிறுத்து இந்திய சிப்பாய் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர்களில் முக்கியமானவர். ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். இவர் பிரிட்டிஷ் விசுவாசியாகவும் கான்பூரின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவராகவும் இருந்தார் மற்றும் இந்த மகாசபையுடன் தொடர்புடையவர். ஜான்சி ராணி அல்லது இராணி லட்சுமி பாய் ஒரு புகழ்பெற்ற இந்திய சுதந்திர போராட்ட வீரர். இவர் இந்திய கிளர்ச்சியில் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டவர். வட இந்தியாவின் ஜான்சி மாநிலத்தின் அரசியாக இருந்த இவர்
தனது வீர தீர செயல்களுக்காக அறியப்படுகிறார். தாண்டிய கோபே அவர் இந்திய சிப்பாய் கிளர்ச்சியில் ஒரு முக்கிய தளபதியாக இருந்தார். விவேகானந்தர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், வா சிதம்பரம் பிள்ளை, பாரதியார், அரவிந்தர், சுப்பிரமணிய சிவா, பாண்டிட், சந்திர சட்டர்ஜி, ரவீந்திரநாத் தாக்கூர், தாதாபாய் நவ்ரோஜி, வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன் இவர்களின் பேச்சும் எழுத்தும் சுதந்திர போராடாதிருக்கும் வழிவகுத்தது. மகாத்மா காந்திஜி அனைவரின் இனிப்போடு அஹிம்சா வாழி ஒதுலையமை இயக்கம் ராஜாஜி உதவியுடன் உப்பு சக்தியாகவும் போராட்டத்தில் ஈடுபடுகிறார். ஆங்கில ஆட்சியை எதிர்க்க பகத்சி, ராஜகுரு, சுகதேவ் மூன்று பெயரையும் தூக்கில் இடப்பட்ட நாடு முழுவதும் வலுவடைத்தது. காங்கிரஸ் வெற்றியுடன் அல்லது சேதுமடி என முழங்கம் இட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உருவானது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவம் ஆரம்பிச்சு போரிட்டார். ஜவஹர்லால் சின்னா இருவரும் சேர்ந்து மத சார்பில்லா நாட்டு பிரிவினை உருவாகி ஆகஸ்ட் 5 நள்ளிரவு 17 தேசிய சுதந்திரம் பெற்றது.